பார்த்தீங்கன்னா, இந்த முயல் ஹேர் ஆயில வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி, அத வந்து நம்ம சேல்ஸ்‌க்கு கொண்டு வர்றோம், அந்த ப்ராடக்ட்ட அப்டின்னா, இதுக்கு நம்ம தனியா ஏதாவது லைசென்ஸ் அந்த மாரி ஏதாவது வாங்கணுமா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுல அ நீங்க சொல்ற மாரி எதுவும் வாங்க வேண்டியதில்லைங்க சார். வாங்க வேண்டியதில்லன்னா, இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து நம்ம ரெடி பண்றோம். சரிங்க, சரிங்க. பழைய பாட்டிக்கால பாட்டி வைத்தியம்னு கால சொல்லலாங்களா? வைத்தியம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே ஓகே. மாரி தான். இதுல நம்ம எண்ணெய் யூஸ் பண்றோம் அப்டின்னா, அதாவது தேங்காய் எண்ணெய், சரிங்க. அவங்கவங்க அந்த இதுக்கு தகுந்த மாரி அவங்க மூலிகைகள அப்டி சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எண்ணெய் காய்ச்சறதுக்கு. ஓகே. இப்ப நம்ம வீட்லயே அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஆமா. அப்படியெல்லாம் சின்ன வயசுல காய்ச்சி குடுத்துருப்பாங்க. அந்த சரிங்க. மாரி காய்ச்சறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த எண்ணெய் தான் சேர்த்துறோம். சரி. அது இல்லாம நம்ம ப்ராசஸ் பண்ண ராபிட் பிளட் சேர்த்துறோம். ஓகே, அதோட மூலிகைகள் சேர்த்துறோம். ஓகே. இதுல எங்கேயுமே நம்ம கெமிக்கல் கலக்கல. சரிங்க. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு நம்ம லைசென்ஸ் அப்படிங்கிறது வாங்க எதுவும் தேவை தேவையில்லை சார். இருக்காது. ஏன்னா ஓகே. நம்ம இதுல எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல. அப்புறம் இது வந்துட்டு அ உள் செலுத்துறது இல்ல. வெளிப்புறமா யூஸ் பண்றது தான். ஓகே, ஸோ ஓகே.